ஹலோ காய்ஸ், ரொம்ப நாள் கழித்து வீடியோ போடுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்துட்டு கும்பாபிஷேகம். ஒரே நாள்லேயே 3 கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது. உங்களில் எத்தனை பேர் அந்த மாதிரி பார்த்துருக்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பார்க்குற பாக்கியம் ரொம்ப பேருக்கு கிடைக்காது. இந்த மாதிரி ஒரே டைமில் 3 கோயிலோட கும்பாபிஷேகம் பார்க்குறது ரொம்பவே ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். இந்த வீடியோவில் நம்ம அந்த 3 கோயிலோட கும்பாபிஷேகத்தை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம விநாயகர் கோயிலோட கும்பாபிஷேகம் தான் பார்க்க போகிறோம். காத்திருந்த இந்த குடமுழுக்கு நடைபெற அந்த அலங்கரிக்கப்பட்ட கடங்களை சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பொன்னான நேரத்தில் இந்த கிள்ளை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அருளி கொண்டிருக்கும் இந்த சித்தி விநாயகர் மூர்த்திக்கு இத்துணை ஆயிரம் பக்தர்கள் சூழ மனம் மொழி மெய்களால் ஒருங்கிணைந்து எல்லாம் வல்ல சித்தி விநாயகர் பெருமானின் அருள் கிடைத்து இந்த 3 ஆலயங்களின் குடமுழுக்கு நிகழ்வு முழுமையாக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற வேண்டுதலையும் உங்களுடைய வேண்டுதலில் முதல் வேண்டுதலாக தலையாய வேண்டுதலாக தொழுது இறைவனுடைய அருள் நம் அத்தனை பேருக்கும் கிடைக்கட்டும். நம்ம குடும்பத்துல செய்ய இருக்கக்கூடிய எத்தனை நல்ல நம்மளுடைய தொழில் சிறக்கணும், நம்மளுடைய உறவுகள் சிறக்கணும், நம்மளுடைய குடும்பத்துல ஆரோக்கியம் பெருகணும், எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கணும், தனம் தரும் கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம். ஓம் கணாபதி நம, 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 ஓம் கணாபதி நம. குடமுழுக்கு திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. 10 கோடிகள் சேமித்துக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஓம் கணாபதி நம, 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 ஓம் கணாபதி நம. 10 கோடிகள் எல்லாம் சேவித்த வண்ணம் வணங்கிய வண்ணம் அந்த அரிய காட்சியை கண்டு மகிழ்ந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். வேத கோஷங்கள் ஒலிக்க, நாதகானங்கள் இசைக்க, அதிர்வேட்டுக்கள் முழங்க, 10 கோடிகள் எல்லாம் சேவிக்க ஆலயத்தினுடைய குடமுழுக்கு திருவிழா என்று சொல்லக்கூடிய பெருசாந்தி திருவிழா என்று சொல்லக்கூடிய கும்பாபிஷேக நல்விழா அதிவிமரிசையாக வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பக்தர்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றார்கள். கோயில் கொண்டிருக்கின்ற எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்திருக்கின்றார். அற்புதமான இந்த நிகழ்வுகளை நாம் எல்லாம் வணங்கி மகிழ்கின்ற எம்பெருமான் மூல முதல்வனாக விளங்கக்கூடிய மகாதீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. 10 கோடிகள் சேமித்துக் கொள்ள வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம். குடமுழுக்கு திருவிழா முடிந்து மகாதீபாராதனை நடந்து கொண்டிருக்கிறது. 10 கோடிகள் ரொம்ப நிறையவே கூட்டம் இருந்துச்சு. அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சு தண்ணி நம்ம மேலே பட்டாதான் நம்ம அந்த பாவம்லாம் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி படுறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு நெரிச்சிட்டு போயிட்டு தண்ணிலாம் மேலே தெளித்து விட்டுட்டாங்க. இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் இப்போ முடிஞ்சிடுச்சு. அடுத்தது பக்கத்திலே குழந்தாள் அம்மன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 300 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறனால கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. சுற்றி உள்ள ஊர்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. மொத்தம் 8 நாள் இந்த திருவிழா நடக்க போகுது.
கும்பாபிஷேகம் இப்போ முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெரிய கோயிலோட கும்பாபிஷேகம். காளியம்மன் கோயில் தான் இது. இங்கே வந்து கும்பாபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிறைய நிற்கிது. இடமே சுத்தமாக இல்லை நிற்கிறதுக்கு. இப்போ பார்த்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் உள்ள சாமி தான் பார்க்க போயிருந்தோம். இந்த கோயில் தான் புதுசாக கட்டியிருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொடிமரம்லாம் கட்டி சூப்பராக இருந்தது. சாமி பார்க்கலான்னு போனோம். ஆனால் சாமி வந்துட்டு அப்போ மூடி தான் வச்சுருந்தாங்க. சாமி பார்க்க முடியல. இந்த கொடிமரத்தை மட்டும் தொழில் வெளில வந்துட்டோம். அமைச்சர் அம்மா செல்விராம் ஜெயம் அவர்களுக்கும் திருக்கோயில் சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. முக்கியமான விஷயம் என்னன்னா, காளியம்மன் கோயிலுக்கு வந்து முஸ்லீம் வீட்டிலேருந்து சீர்வரிசெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சீர்வரிசெல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் சாமி ஆலயம் வந்துட்டு திறந்தாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து முஸ்லீம் தான், ஃபுல்லாகவே முஸ்லீம் தான். காளியம்மன் கோயிலுக்காக ஃபஸ்ட் டைமாக சீர்வரிசை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நாங்கள் அன்னதானம் போடுற இடத்துக்கு சாப்பிட வந்துட்டோம். கூட்டம் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. அதனால் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃப்ரீயாச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடவே போனோம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உதயா கலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.